தலைவர். ஆமா. இதெல்லாம் இந்த இது செல்வியின் வரைக்கும் எல்லாம் பயங்கரமா யாரு விஜயோட ஜாதகம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இத நான் ஒரு ஜோசியர்ட்ட உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்றப்ப பார்த்தா அவரு என்ன சொன்னாரு, இல்லங்க இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து இத்தன காலமா இருக்குன்னு சொன்னாங்க. இதே ஜோசியர்களே சொன்னாங்க. ஆனா அது ஏன் செத்து போச்சு? ஆமா. அது மாரி இவர் ஜாதகத்துல வந்து இப்பைக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளாரையே ஜெயிலுக்கு போ வேண்டிய கட்டம் இருக்குது. ஜெயிலுக்கு போனார்னா, இவரு பேர்ல இருக்கிற கெட்ட பேர்லாம் கொஞ்சம் மறையும். ஜெயிலுக்கு போகாம இருந்தார்னா, இவரு பேர்ல கெட்ட பேருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்ப 5 மாசத்துக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போவாரா? இல்ல 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாராங்கிற இதுக்கு யாராவது ஜோசியக்காரங்க விளக்கம் குடுத்தீங்கன்னா, ஏன்னா ஜோசியத்தின் அடிப்படையில ஜெயிலுக்குன்னா இப்ப இவரு என்ன தப்பு பண்ணாரு? இவரு ஜெயிலுக்கு போறதுக்கு. அது என்ன மாரி தப்புல அவரு உள்ள போவார் சார்? இந்த அதுதான். மாஃபியா கும்பல வச்சு அதனால உள்ள போக அதான் நானும் கேட்டேன். அதான் எப்படி ஜெயிலுக்கு போவாரு? அப்படின்னா ஏற்கனவே வரி கட்டல. ஆமா. வரி கட்டலன்னா இன்ன வரைக்கும் கட்டல. முதலமைச்சர் ஆகியும் கட்டல. அதுதான். முதலமைச்சர் ஆனாலும் சரி வரி கட்டிடணும்ல. அப்படின்னு அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாதப்ப நம்மள்ட்ட கேட்டாங்க அப்படின்னு. இப்ப நாம அங்கேயே இருக்கோம். நம்ம எது கட்டணும்? கட்ட தேவையில்ல. கட்ட தேவையில்ல. அதனால அதுல உள்ளக்க போறாரா? இல்ல இந்த 41 பேர் செத்தாங்க இல்லையா? அதுல உள்ளுக்கு போறாரா? அப்படின்னு பார்த்தா யாரோ செஞ்ச தப்புக்கு போவாராம். அப்ப அந்த மேனேஜரா இருக்குமோ? தெரியல. யார் என்ன தப்பு பண்றாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா. விஜய்க்கு 2 பிள்ளைங்க தானா? இல்ல இன்னும் பிள்ளைங்க இருக்கா? ஒருவேளை சொத்து உரிமை கேட்டு யாராவது வந்துருவாங்க.